புதுசாக வீடு வாங்க போகிறீங்களா? அப்போ நான் சொல்கிற ஃபேக்டரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சாயில் கண்டிஷன், சாயில் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். உங்களுடைய சாயில் கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா பிளாக் காட்டன் சாயில். ஸோ அந்த பிளாக் காட்டன் சாயில் இருந்தாலே நம்மளுடைய வீடு டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட்னால அங்கங்கே கிராக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் கண்டென்ட், கிரவுண்ட் வாட்டர் லெவல் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாட்டரில் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் சானிடரி ஃபிட்டிங்ஸில் எல்லாமே சால்ட் டெபாசிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணுறப்ப வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாகவே ஆகும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பில்டிங், ஒரு பில்டிங்கில் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஜென்ரலாக சேல் ஹவுஸ் அப்படின்னாலே காலம் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே தவிர பீம் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் பீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அண்ட் மோர் ஓவர் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற எலக்ட்ரிக்கல்ஸ், ஒயர்ஸு, சுவிட்சஸ்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், டைல்ஸ், எவ்ரி திங் ஷுட் பி என்ன பிராண்டட் மெட்டீரியலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப முக்கியமான ஃபேக்டரு செப்டி டேங்க். செப்டி டேங்க் பொதுவாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சம்பு மாதிரியமும் கட்டிடுவாங்க. ஸோ இதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்கிரேட்டா ஃப்ளோட்டிங் மேட்டர் அப்படியே சீவரில் டெபாசிஷன் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் செப்டி டேங்க்கில் பேஃபில் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா, கிளியர் ஃப்ரீ போர்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் மோர் ஓவர் சிங்கிள் பேஸா 3 பேஸா, ரோடோட வித்து எவ்வளோ இருக்குது, 24 ஃபீட்டா 30 ஃபீட்டா, கார் பார்க்கிங் இருக்கா, இப்படிங்கிற ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம வீடு வாங்கணும்னா நல்லாயிருக்கும்.